இந்த இடத்துல நம்ம வேரியபிள் நேம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே வர்றது வந்துட்டு நம்மளுக்கு கிளாஸாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லணும். ஸோ யூசர் டிஃபைன் டேட்டா டைப் லைக் ஹியர் கிளாஸ் நேம். இந்த இடத்துல யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கிளாஸ் நேம். சார் இதே மாதிரி யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில் என்னென்னலாம் சார் இருக்குது? கிளாஸ் மட்டும் கிடையாது, வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னா கிளாஸ், ஸ்ட்ரக்சர், யூனியன், enumerations. So these are also helps to develop user defined data type. இந்த கிளாஸ், ஸ்ட்ரக்சர், யூனியன் அண்ட் எனிமரேஷன் இந்த கேட்டகரியும் எதை டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுகிறதுன்றாங்க? யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது அப்படின்றாங்க. அப்போது இந்த ஓபிஜேவை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னீங்கன்னா, ஒன்று ஆப்ஜெக்ட் நேம்னு சொல்லலாம் அல்லது வேரியபிள் நேம்னு சொல்லலாம். தட் இஸ் யுவர் விஷ், அது நம்மளோட விருப்பம். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராமோட டைட்டில் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஃபார் how to return user defined value from member function. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ டைட்டிலோட அலையஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அலையஸ் அப்படின்னா இந்த இதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள் ஃபார் how to return user defined data type like class value from member function. ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருந்து எப்படி யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்க, நேராக இங்கே ப்ரோக்ராம்குள்ளார என்ட்ரு ஆகணும். நவ் ஹியர் ஐ டிக்ளேர் எ கிளாஸ், ஹியர் ஐ கிரியேட் எ கிளாஸ், ஒரு கிளாஸ் இங்கே கிரியேட் பண்ணுறேன். ஹியர் ஐ டிஃபைன் எ கிளாஸ், இந்த இடத்துல நான் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஹியர் ஐ டெர்மினேட் கிளாஸ் டெவலப்மெண்ட் ஆர் இம்ப்ளிமெண்ட் பார்ட், இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்க பார்ட்டை முடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் 2 access specifiers, one is private, another one public. Private helps to develop member variable. இப்போ பாருங்கள், இந்த இன்ட்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு பில்டின் டேட்டா டைப். ஏன்னா இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் எப்படி இருக்குது, லோவர் கேஸில் இருக்குது. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸில் இருக்க எனக்கு வந்து இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே டேட்டா டைப் பில்டின் டேட்டா டைப்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இன்ட் அப்படின்ற வேர்டில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் நம்மளுக்கு வந்து லோவர் கேஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பில்டின் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபாலோ வித் ஹியர் கிரியேட் அவுட் 2 வேரியபிள் நேம். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் கிரியேட்டட் அண்டர் ஆன் கிளாஸ், கிளாஸுக்குள்ளார கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு மெம்பர் வேரியபிள்ன்றாங்க. சரி சார், இந்த மெம்பர் வேரியபிளில் டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்குதுன்னா நம்ம ஜங்க் வேல்யூ தான் இருக்கும், நம்ம எந்த வேல்யூவும் அசைன் பண்ணல. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் மெம்பர் ப்ரொசீஜர். ஒரு மெம்பர் ப்ரொசீஜர்ஸ் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ப்ரொசீஜரோட நேம் என்ன அப்படின்னீங்கன்னா செட் டேட்டா. இந்த செட் டேட்டா ரிசீவ் 2 வேல்யூஸ் பை ஐ அண்ட் ஜே ஃபார்மல் பேராமீட்டர். இந்த செட் டேட்டாங்கிற மெம்பர் ப்ரொசீஜர் 2 வேல்யூ வாங்கும். எந்தெந்த ஃபார்மல் பேராமீட்டர் மூலியமாக அப்படின்னீங்கன்னா ஐ அண்ட் ஜே. ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னால் நம்மளுக்கு ரிசீவ் வேல்யூ ஃப்ரம் ஆக்சுவல் பேராமீட்டர். சரி சார், இந்த செட் டேட்டாக்கு நம்ம எங்கே சார் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறாங்க? இங்கே பாருங்கள், நம்ம இந்த இடத்துல 1 and 9ன்னு பாஸ் பண்ணுறாங்க. இந்த 1 எதில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும், ஐயில். இந்த 9 வந்து ஜேயில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஹியர் ஒரு நிமிஷம், நம்மளுக்கு இந்த இதில் பாருங்கள், ஹியர் ட்ரை டு டெவலப் மெம்பர் ப்ரொசீஜர். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மெம்பர் ப்ரொசீஜர் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல இது வந்துட்டு மெம்பர் ப்ரொசீஜர் டிக்ளரேஷன் பார்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் மெம்பர் ப்ரொசீஜர் டெஃபினேஷன் பார்ட். ஹியர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட். இப்போ ஃபார்மல் பேராமீட்டரில் இருக்கிற வேல்யூவை நான் மெம்பர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஃபார்மல் பேராமீட்டரில் எந்த வேல்யூ வாங்குறனோ அந்த வேல்யூவை வாங்கி நான் மெம்பர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், ஹியர் ஆல்சோ ஐ ட்ரை டு டெவலப் ஒன் மெம்பர் ஃபங்க்ஷன். சார் எப்படி சார் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்க, இதை ஃபங்க்ஷன் சொல்கிறீங்க. ஹியர் மிஸ்ஸிங் வாய்ட். ஆனால் இந்த இடத்துல வாய்டு இருக்கிறதுனால மெம்பர் ப்ரொசீஜர்னு சொன்னோம். இந்த இடத்துல வாய்டு இல்லாதனால கண்ணை மூடிட்டு அடிச்சு விட்றணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ வந்துட்டு இங்கே வந்து மெம்பர் ப்ரொசீஜர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மெம்பர் ஃபங்க்ஷன் டெவலப் பண்ணுறோம். ஸோ மெம்பர் ஃபங்க்ஷன்னா என்ன சார் அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து இங்கே வந்து ஐ வாண்ட் டு ரீட் வேல்யூ ஃப்ரம் மெம்பர் ஃபங்க்ஷன். நான் மெம்பர் ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கெட் டேட்டாங்கிறது மெம்பர் ஃபங்க்ஷன் நேமு. இது ரிட்டர்ன் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வேல்யூஸ். இப்போ நம்ம இந்த இடம் தான் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரோக்ராம்லேயே இந்த இடம் தான் இப்போ இம்பார்ட்டன்ட். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த இடம் தான் இப்போ இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து என்ன சார் சொல்ல வரோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து கெட் டேட்டா ரிட்டர்ன் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வேல்யூ.
இந்த கிளாஸ் ஏ தான் அப்படியே ரிட்டர்ன் பண்ண போகுது. சரி, எதோட உதவியோட? திஸ் பாயிண்டர். திஸ் இங்கே திஸ்ன்ற வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இது என்ன சொல்லணும்னா திஸ் பாயிண்டர் அப்படின்னு தான் இண்டிகேட் பண்ணணும். ஸோ திஸ் பாயிண்டர் இண்டிகேட் கரண்ட் கிளாஸ். ஹியர் ரிட்டர்ன் கரண்ட் கிளாஸ். கரண்ட் கிளாஸே நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ அந்த கரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிகள், அதாவது அதோட சொத்துக்களையும் அது எடுத்துக்கொண்டு போய்விடும் அப்படின்னு அர்த்தம். அதாவது எங்கே சார் போகும்னா ஜஸ்ட் காப்பி தான் பண்ணோம், அப்படியே நம்ம வந்து கட் அண்ட் மூவ் கிடையாது. ஜஸ்ட் ஐ வாண்ட் கெட் கரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எனக்கு ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் மல்டிபிள் டைம்ஸ் ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கோம். மெம்பர் வேரியபிள்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கால்ட் அஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே என்ன சார் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ். எனக்கு இங்கே மெம்பர் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இங்கே இதுவையும் எனக்கு ரெஸ்ட் ஆஃப் இது பாருங்கள். ஹியர் ஃபார்ம் 3 மெம்பர் சப்ரோக்ராம்ஸ். எனக்கு இந்த இடத்துல 3 சப்ரோக்ராம் இருக்குது. இப்போது இல்லை ஃபஸ்ட்டு சப்ரோக்ராமோட கேட்டகரி என்னென்னா மெம்பர் ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் மெம்பர் சப்ரோக்ராம் கேட்டகரி என்னென்னா மெம்பர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். தேர்ட் மெம்பர் சப்ரோக்ராம் கேட்டகரி என்னென்னா மெம்பர் ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்கிற எல்லாமே தான் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ். அது எல்லாத்தையுமே அப்படியே எது கண்டெயின் பண்ணியிருக்கோம், எது வச்சுருக்கோம் அப்படின்னீங்கன்னா திஸ் பாயிண்டர். ஸோ இந்த திஸ் பாயிண்டரை வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணுது. யாருக்கு சார் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அதை லேட்டராக பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள். இங்கே ஹியர் ஆல்சோ ஐ ட்ரை டு டெவலப் ஒன் மோர் மெம்பர் ப்ரொசீஜர். அது என்ன சார் ஒன் மோர் மெம்பர் ப்ரொசீஜர்? ஹியர் ஆல்ரெடி டெவலப் ஒன் மெம்பர் ப்ரொசீஜர். Here also I try to develop one more member procedure. This member procedure name is show data. இந்த member procedure ஓட name show data ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே ஃபார்மல் பேராமீட்டர் நத்திங். அதே மாதிரி இங்கே மெம்பர் ஃபங்க்ஷன்லையும் பாருங்கள் ஃபார்மல் பேராமீட்டர் நத்திங். அப்படின்னா என்னென்னா நம்மளால் இந்த கெட் டேட்டாவுக்கு வேல்யூஸ் கொடுக்க முடியாது, அதே மாதிரி ஷோ டேட்டாவுக்கும் வேல்யூ பாஸ் பண்ண முடியாது. அப்போ எதுக்கு தான் சார் வேல்யூ பாஸ் பண்ண முடியும்னா செட் டேட்டாவுக்கு மட்டும்தான் வேல்யூஸ் பாஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஹியர் ஃபவுண்ட் 2 நம்பர் ஆஃப் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த ஷோ டேட்டாவில் என்ன பண்ணுறாங்க? ஐ ட்ரை டு டிஸ்பிளே மெம்பர் வேரியபிள் வேல்யூஸ். ஒரு மெம்பர் வேரியபிளோட வேல்யூஸை இந்த ஷோ டேட்டாவில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ கெட் டேட்டாவில் நான் கரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை ரிட்டர்ன் பண்ணுறேன். செட் டேட்டாவில் ஐ வாண்ட் டிரான்சாக்ஷன் வேல்யூ ஃப்ரம் ஃபார்மல் பேராமீட்டர் டு மெம்பர் வேரியபிள். அதிலே எழுதியிருக்காங்க ஹியர் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ ஃப்ரம் ஐ ஃபார்மல் பேராமீட்டர் டு எக்ஸ் மெம்பர் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளுக்கு நான் இங்கே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ் now we are now how to develop a class. ஒரு கிளாஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி சார், நெக்ஸ்ட் பார்ட்டு. now we are entering into main special subprogram. மெயினுங்கிற ஒரு ஸ்பெஷல் சப்ரோக்ராமுக்குள்ளார என்ட்ரு ஆகிறோம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா here I try to develop 2 object. Here I try to declare 2 object. First object name is object obj1. Second object name is obj2. So declare to which one class? P031A. அந்த கிளாஸுக்கு நான் 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வேணாலும் நீங்கள் எழுதிக்கங்க. இப்போது ஹியர் டிக்ளர்னா நம்மளுக்கு கிரியேட்டட் 2 ஆப்ஜெக்ட்ஸ். நேம் என்ன? obj1, obj2. 2 user define data type. User define data type என்ன? like class. User define data type like class. அப்போ அந்த கிளாஸோட நேம் என்ன அப்படின்னீங்கன்னா அந்த கிளாஸோட நேம் என்ன?